பிரைஸ்தலான் மக்களே, எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? அந்த மத்தியான வேலைக்காக நன்றி மக்களே. நான் யூடியூப்குள்ளே வந்திருக்கிறேன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷலுன்னா, பருப்பு பீட்ரூட்டு அரிசி விட்ட குழம்பு, சாம்பார், ஒயிட் ரைஸு, மில்லட்டு, ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போய் செய்யலாம். இது பாங்கடா மீன் 1 கிலோ எடுத்துருக்குறேன். பாருங்கள், நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், மிளகுத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, லைமு, உப்பு போட்டு கொஞ்சோண்டு அரிசி மாவு போட்டுக்கிறேன். கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வரதுக்காக அரிசி மாவு போட்டுக்கிறேன் மக்களே. அதனால் இது ஃபிஷ்ஷு மக்களே நல்லா மசாலா போட்டு வச்சுக்கிறேன். ஒம்பது மீன் வந்துக்குது மக்களே, 9 வந்துக்குது. இந்த மசாலா எல்லாம் இதுலேயே போட்டுடலாம். அரிசி போட்டுருக்கேன், ஒயிட் ரைஸ் மக்களே. இது பாருங்கள், மில்லட் எங்கள் மருமக மில்லட் தான் சாப்பிடுது. இது பாருங்கள், பருப்பு பீட்ரூட் பாருங்கள் மக்களே. பருப்பு பீட்ரூட் மக்களே எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள். பாருங்கள், நல்லது மக்களே. சிலர் செய்ய மாட்டாங்க, பொரியல் பண்ணுவாங்க. நான் பருப்பு பீட்ரூட்டு கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கிறேன். ஏன்னா பீட்ரூட் பொரியல் அன்றைக்கி செஞ்சுட்டேன். அதனால் பருப்பு கத்திரிக்காய் பீட்ரூட் பொரியட்டு நல்லா சாம்பார் மசாலெல்லாம் போட்டு செய்துருக்கிறோம். மக்காச்சோளம் வேக வச்சுருக்கிறோம். மக்காச்சோளம் வேக வச்சுருக்கிறோம். ஃபிஷ் இன்னைக்கு ஃபிஷ்ஷு போட்டிருக்கோம். ஒயிட் ரைஸு, பருப்பு பீட்ரூட் சாம்பார், மில்லட், ஒயிட் ரைஸ், ஃபிஷ் ஃப்ரை, மக்காச்சோளம். இன்றைக்கி லஞ்ச் மக்கள், இது எங்களுடைய லஞ்ச் இன்னைக்கு. ஃபிஷ் ஃப்ரை, பாங்கடா ஃப்ரை, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சீரகம் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு மக்களே வாங்க. பருப்பு பீட்ரூட் சாம்பார், சுட ரைஸ் மக்களே. மில்லட், மருமகளுக்கு மில்லட் இன்னும் கொஞ்சம் வேணுங்க மக்களே. ஒயிட் ரைஸு பாருங்கள், இது கீர்த்தி ரைஸ் மக்களே. 80 rupees இது கீர்த்தி ரைஸு. ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மா ஒரு 2 கிளாஸ் தான், சின்ன கிளாஸ் தான் போடுவோம். ஜாஸ்தியாக போட மாட்டோம். ரைஸ் அவ்வளோ ஒன் டைம் ரைஸ் செஞ்சு. நேற்று சிக்கன் செய்யலைங்களா மக்களே. இன்றைக்கி ஃபிஷ்ஷு எடுத்தோம். ஃபிஷ்ஷு ரொம்ப நல்லது, கண்ணுக்கு ரொம்ப நல்லது ஃபிஷ்ஷு. அதனால் ஃபிஷ்ஷு இது காணாங்கல்த்தில்னா ஒரு மெடிசன் இருக்குது, சொல்கிறேன் கேளுங்க. காணாங்கல்த்தி தலை இருக்குது பாருங்கள், அது ஒருத்தர் மட்டும் 4 பீஸ் தலை சாப்பிடணும். ஏன்னா பேட் கொலஸ்ட்ரால் இருக்குது. பேட் கொலஸ்ட்ராலுக்கு ரொம்ப நல்லது தலை. ஏன்னா தேங்காய் போடக்கூடாது. அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், சீரகம் தூள், கொஞ்சம் ஒரே ஒரு 2 டமாட்டா, லிட்டில் புளி
வெந்தயம் சீரகம் பொடி போட்டு நல்லா நீங்கள் கொஞ்சம் கிரேவி மாதிரி வெறும் தலையில் போட்டு கிரேவி மாதிரி ஒருத்தே 4 பீஸ் தலை சாப்பிடுங்க. அது பெரிய விஷயம் இல்லை, இவ்வளோ தலை 4 சாப்பிடுங்க. பேட் கொலஸ்ட்ரால் கம்மியாகும். கானாங்கழுத்தி வாயுன்னுவாங்க, அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம் இல்லைங்க நம்ம, அதனால் அந்த வாயு அதை எடுக்கும். என்னன்னாக்கா நம்ம வந்து அந்த பேட் கொலஸ்ட்ரால் பொறிக்கணும்னா கானாங்கழுத்தி தலை சாப்பிடுங்க. பாரு மக்களே, அரிசி மாவு போட்டுக்கிறேன் இல்லை பாருங்க, ஒட்டாத வருது பாருங்க, ஒட்டுறதே இல்லை. கொஞ்சம் லைட்டாக அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிக்கிறேன், வேறு எந்த மாவும் போடாதீங்க, அரிசி மாவு ஒண்டி போடுங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக வருது பாருங்க. பாருங்க அது தெரியவே தெரியாது, அது எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. கருவேப்பிலை ஃப்ரை, கருவேப்பிலை கறி லீஃப் ஃப்ரை. பாருங்க மக்களே எப்படி இருக்குது, தகா 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 தகான்னு பாருங்க மக்களே. நைஸ் ஃபுட்டு மக்களே. ஃபிஷ் பாருங்க. இப்போ இது மேலே கருவேப்பிலை போட்டு ஒரு ஃப்ரை பண்ணி பாருங்க மக்களே. மக்காச்சோளம் சாப்பிடுங்க. கார்ன் வெரி நைஸ். கார்ன் பீட்ரூட் சாம்பார் பாருங்க, பீட்ரூட் சாம்பார். மில்லட் ஒயிட் ரைஸ். இன்னும் கொஞ்சம் வேணும் மக்கள். மீன் கொஞ்சம் படுத்து இது வந்து மக்கள் வாட்டர் பாட்டில், ஆக்சுவலி வாட்டர் பாட்டிலுக்கு ஆர்டர் பண்ணி வாங்கினோம். காப்பர் உள்ள இது கொஞ்ச நாள் போவேன்னா அவங்க மக்களே ஒரு நாள் ஸ்மெல்லு வரக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் நாங்கள் ஆயில் கேனாக யூஸ் பண்ணுவோம். உங்கள் வீட்டில் எதாவது இதை மாதிரி இருந்தாக்கா தூக்கி போடாதீங்க. ஆயில் வந்து உள்ளே ஒன்றும் ரஸ்ட் பிடிக்காது, ஆயில் தானே. நல்லா உப்பு சுடு தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆயிலுக்காக யூஸ் பண்ணிக்கணும். மக்களே கையை வேலை சீரிய இருக்கிறவ சக்தியை நான் அவங்க மேலே தோசை கட்டி துவச்சு கால் வேலை விழுந்துச்சு மக்களே. எல்லாம் வாஷ் பண்ணி துவச்சிட்டோம். ஐயா சுட்டா அப்படியே கால் மேலே விழுந்துனா என்ன ஆண்டி அவருக்கு கால் ஏசப்பா ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாரு. பாருங்க மக்களே, என்ன மாதிரி ஐட்டம்ஸ் இது. ஃபிஷ் ஃப்ரை. இதுக்கு வந்து நல்ல தவா வைக்கணும் மக்களே. நல்ல தவா வச்சாக்கா மீன் வந்து ஒடியாது. கொஞ்சம் தவா பழைய தவாலாம் இருந்ததுனால ஒன்று தவாங்க, பழைய தவாங்க நல்ல தவாங்க தான். ஒரே தவாங்க இருக்குது பாருங்க, அப்படியே தவாலே பிடிச்சிக்கோங்க. மீன் எடுத்தால் அதை பாடியாக இருக்காது, பாடி பாதி குஞ்சுக்கு பாடி இல்லாத மீனை வந்துட்டு இது பாருங்க. நல்ல தவானால இதெல்லாம் நான்ஸ்டிக் இல்லைங்க, சும்மா கொஞ்சம் போட்டிங்க அவ்வளோதான். பாருங்க
சாப்பாடு ஆயிடுச்சு மக்களே, பாருங்க சாப்பாடு ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு மினிட் ஆயிடுச்சு சப்பாத்தி. மில்லட் கூட ஆயிடுச்சு மக்களே. ஒரு தாளம் ஆயிடுச்சு. ஆயிடுச்சு, செகண்ட் ரவுண்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான் மீன். தேர்ட் ரவுண்ட் போட மாட்டாங்க பாருங்க மக்களே, தேர்ட் ரவுண்ட் இது. ஒரு கேஜிக்கு 9 வந்துச்சு மக்களே. இது நல்லா கட் பண்ணிக்கணும். இது மசாலா பிடிக்கணும்னா இதுக்கு கட்டிங் இருக்கணும். கட்டிங் இருந்தால் மசாலா நல்லா பிடிக்கும். பாருங்க மக்களே, ஃபிஷ் ஃப்ரை பாருங்க பாருங்க மக்களே. கருவேப்பிலை இது 6 ஃப்ரை பண்ணிட்டேன். இது 3 இருக்குது, இதை ஃப்ரை பண்ணிடுறேன். கொத்தி சாப்பிட்டு பார்க்கலாமா மக்களே. மக்களே சூப்பர் அல்டிமேட் ஃபிஷ் ஃப்ரை. வாங்க மக்களே சாப்பிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ஃபிஷ் சாப்பிடுங்க. வீக்லி ஃப்ரை ஃபிஷ் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இதுவே சாப்பிடக்கூடாது. இது வந்து கொஞ்சம் வாயு. இது கால் இருக்குது, கெண்டைக்கால், அது பிடிக்கும். இது சாப்பிட்டாக்கா சாடின்னு எடுத்து பாருங்க, அதுவும் ரொம்ப நல்ல ஃபிஷ்ஷு. அப்புறமேட்டு ஷீலா இருக்குது பாருங்கள். ஷீலாவும் ரொம்ப நல்ல ஃபிஷ்ஷு, அதுவும் வாங்கிக்கோ. ஷீலா வாங்கிக்கோங்க ஒரு நாளைக்கு. ஷீலா, சாடின், ரூவா, அதுக்கெல்லாம் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது இந்த ரூவா ஃபிஷ் எல்லாம். அப்புறமேட்டு இன்னொன்று ஒன்று இருக்குது பாருங்கள், ஜிலேபின்னு சொல்லிட்டு. அது நல்லா தட்டையாக இருக்கும். அது ரொம்ப நல்லது, குட் ஃபார் ஹெல்த்து, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. வாங்கி செய்யுங்க மக்களே, செய்து சாப்பிடுங்க. வாரத்தில் 2 வாட்டி நீங்கள் ஃபிஷ்ஷு சாப்பிடணும், ஒரு வாட்டி சிக்கன் சாப்பிடணும், ஒரு நாளைக்கு மட்டன் சாப்பிடணும், எக்கு சாப்பிடுங்க, கீரை சாப்பிடுங்க. நல்லா வெண்டைக்காய், கொத்துவரங்காய், பீட்ரூட் பொரியல், சைடுக்கு ஒரு பொரியல் ஏதாவது வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. நீங்கள் வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, லைக் பண்ண மறக்காதீங்க. இதில் என்னென்ன மசாலான்னு சொல்லிடுறேன் இன்னொரு முறை. மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், சீரகத்தூள், உப்பு, லைமு, அரிசி மாவு பவுடரு, கொஞ்சம் கரம் மசாலா. இது கவுச்சடிக்கல, கொஞ்சம் கரம் மசாலா, லைம் எல்லாம் போட்டு நல்லா உப்பு, மிளகாத்தூள், மஞ்சாத்தூள் போட்டு நல்லா பேசி லைம் உப்பு போட்டு மீன் மேலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம் மக்களே. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ மக்களே. காட் பிளஸ் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ மக்களே.